டிரான்ஸ்போர்ட் கார்பரேட் ஸ்டாண்டிங் ரூல்ஸ்லாம் போட்டாங்க. அதில் ஒரு இனியாட்டிவாக திங்க் பண்ணேன் நான். அதில் இம்ப்ரெஸ் பண்ணி தான் ஜஸ்டிஸ் டேவிட் கிஷன் ஒரு நண்பர் பெற்றேன் நான். அவர் என்ன உயர்நீதிமன்றத்துக்கு ப்ரொமோட் பண்ணார். நிறைய அப்பாயிண்ட் அட்வொகேட் கமிஷனராகவும் ரிசீவராக இதெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணி எனக்கு ஹைகோர்ட்டுக்கு ப்ரொமோட் பண்ணார். அதுக்கப்புறம் என்னுடைய சீனியர் சதாசிவம் ஜெய வந்து எனக்கு வந்து கவர்மெண்ட் அட்வொகேட் போஸ்ட் வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கேபிஎஸ் சுப்பிரமணியம் அதுக்கு இன்னொரு போஸ்ட் வாங்கி கொடுத்தாரு. நீதி அரசர்களாக என்னை ஊக்குவிச்சு என்னை இந்த அளவு கொண்டு வந்தாங்க. கடைசியில் நான் வந்து ஒரு அரசியல் கட்சியில ஒரு பொறுப்புல இருந்தனால இதை சொல்றதுக்கு ஒன்றும் வெக்கம் கிடையாது. அப்ப என்ன வந்து நீதிமன்றத்துக்கு கேட்டாங்க அவங்க, நான் இந்த மாதிரி இந்த பொறுப்புல இருக்கிறேன், நான் இதுக்கு தகுதியானவனா எனக்கு தெரியலையே அப்படின்னு கேட்டேன். இல்ல, நீங்க இந்த பொறுப்புல இருந்தாலும் கூட மத்திய அரசாங்கத்தினுடைய பதவியை நீங்க வகிச்சுக்கிட்டு இருக்கீங்க, பர்மனண்டா வகிச்சுக்கிட்டு இருக்கீங்க 14 வருஷமா, அதுக்கு நீங்க தகுதி அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அண்ணன் ஜஸ்டிஸ் சுந்தரேஷ் வந்து என்கிட்ட பயோடா வாங்கினாங்க. அந்த பயோடா வாங்கி ஜஸ்டிஸ் வி ராமசுப்ரமணியம் உடனே கிளியர் பண்ணி கவுல் இந்த இவங்க 3 பேர் தான் என்னுடைய எலிவேஷனுக்கு முக்கியமான காரணம். ஆனா அவங்க வந்து எனக்கு வந்து பெரிய ஜஸ்டிஸ் சுந்தரேஷ் வந்து ரொம்ப நெருக்கமான நட்பு உண்டு. பட் சதாசிவம் ஜஸ்டிஸ் வி ராமசுப்ரமணியம் ஜஸ்டிஸ் கவுல் வந்து நெருக்கமான நட்பு கிடையாது. வழக்கறிஞர் அவங்கள்ட்ட பணி புரிஞ்சின ஒழிய மற்றபடி இண்டிபெண்டன்ஸ் கிடையாது. ஆனா அவங்க தான் எலிவேட் பண்ணி விட்டாங்க. அதனால எந்த ஒரு வழக்கறிஞரும் அவர் தொழில நேர்மையா அவர் தொழில சுத்தமா வேலை பார்த்தாருன்னா அவருக்கு தேவையானது வேண்டியது தானாவே கிடைக்கும். யாரோட ரெக்கமெண்டேஷனும் தேவையில்லை.